இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து ரஜினிக்கான ஒரு களம், ரஜினிக்கான ஒரு கதையை உருவாக்குறதுல வந்து அவரும் தீவிரமாக இருக்கார். நிறைய ரஜினியும் அவரும் வந்து ஒவ்வொரு படத்தின் முடிவிலும் நாங்கள் வந்து முடிவின்றி உரையாடி இருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். இடையிடையில் வந்து அவர் எனக்கு கால் பண்ணி பேசுவார், நானும் அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் இருவரும் இணைந்து ஒரு படம் பண்ணுறது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வியை தவிர, மாரி செல்வராஜ், ரஜினிகாந்த் இருவரும் இணைகிற படம் என்பது நிச்சயமாக வரும் அப்படிங்கிறது மாரி செல்வராஜுடைய அவருடைய வார்த்தைகளே சொல்கிறது என்ன. அதுவும் குறிப்பாக அவருடைய மாமன்னன் மற்றும் வாழை இந்த 2 படங்களையும் பார்த்த ரஜினி வந்து ரொம்ப அவரை வந்து வியந்து பாராட்டியிருக்காரு. அதில் மாமன்னனில் வடிவேலு கேரக்டர் வந்து ரொம்ப பாராட்டியிருக்காரு. இப்போ பைசன் படம் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, அதிலும் அந்த தலைவர்கள் பாத்திரங்கள், அந்த பாத்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, துருவ விக்ரம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி நடிச்சிருக்காரு, படத்தை இப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து ப்ரெசன்ட் பண்ணதுக்கு அப்படின்ட்டு மாரி செல்வராஜ் மற்றும் பா ரஞ்சித் இருவரையும் வந்து அவர் மனமாற பாராட்டியிருக்கார்.